ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோங்க. இங்கே நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா 3 to 4 முறை நல்லா கழுவியாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் நான் இங்கே கடலெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் வேறு என்ன சமைக்கிற எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின புதினா, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரே 1 டீஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர், புளிப்பு இருக்கக்கூடாது ரொம்ப. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்று சேர கலந்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால இந்த சிக்கன் வந்து நமக்கு எப்போதுமே பிரியாணியில் போடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த காரம் உப்பு எதுவுமே சொதராமல் கொஞ்சம் சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி நல்லா நம்ம முதல்லையே இதை போட்டு நல்லா மசாலாவெல்லாம் நல்லா பெரட்டி ஒரு 1 மணி நேரம் நல்லா வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிரியாணிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ நல்லா 1 மணி நேரம் நான் ஊற விட போகிறேன். பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்துருக்கிறேன். அதாவது 400 கிராம் அரிசி. இது நான் இந்த 250 ml கப்பில் தான் அளந்து எடுத்தேன். இப்போ இதையும் நல்லா ஒரு 3 முறை கழுவிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டுக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த சிக்கன் பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். இங்கே நான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேணா கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 ml வரும். இந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து 100 ml வரும். இப்போ இது நல்லா சூடாயிடுச்சு. இதில் 2 துண்டு பட்டை, ஒரு 2 இன்ச் அளவு பட்டை, இது 6 கிராம்பு, ஏலக்காய் 6, 4 பிரியாணி இலை. இது வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும். இப்போ இதில் சோம்பு சேர்க்கணுன்னா இந்த எண்ணெயிலேயே ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். நான் வந்து சோம்பு தூளாக சேர்க்க போகிறேன், அதனால் அப்புறமேட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கேங்க, அதை சேர்க்குறேன். கப்பு அளவில் சொல்லணுன்னா 2 கப்பு வரும் ஃபுல்லாக, 250 ml கப்பு. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் அடுத்தது 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். காரம் கூடுதல் தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஒரு 2 மிளகாய் வரைக்கும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கப்பு நீல வாக்கில் அரிஞ்ச தக்காளி சேர்க்குறேன். இது கிராமில் சொல்லணுன்னா ஒரு 180 கிராம் வருங்க. இந்த தக்காளியை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நான் ஒரு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் வதக்கியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்தாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், வீட்லேயே செஞ்ச கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோம்பு தூள், 1 கைப்பிடி புதினா சேர்த்துருக்குறேன். புதினாவை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/2 கைப்பிடி கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுற வேண்டியதுதான். நான் அடுப்பு வந்து சிம்லேயே தான் வச்சுருக்கிறேன். ஒரு மிதமான அளவு தீயில ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் அடுத்தது ஒரு 1/2 கப் நல்லா புளிப்பில்லாத கெட்டி தயிராக சேர்க்கணும். இப்போ இந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்க்கணும். இப்போ இதில் இந்த சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 4 நிமிஷம் குறைவான அளவு தீயிலே இது நல்லா வதங்கியிருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதில் இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அடுப்பை வந்து இப்போ ஃபுல்லில் வச்சு இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படி வேக விடுவோம்.
இது ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், தண்ணி கூட கொஞ்சமாக சுண்டி இருக்கு. இப்போ இதில் அடுத்தது தண்ணி சேர்க்கறதுக்கு 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். நம்ம வந்து 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறோம், அதனால் 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடுறேன். இதை ஒரு முறை நல்லா பொறுமையாக கலக்கணும், இல்லைனா அப்படியே அரிசி உடையும். கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம இப்போ பார்க்க வேண்டியதான் கடைசியாக. இதில் உங்களுக்கு இப்போது பார்க்கும்போது காரம் எதுவும் பத்தலை அப்படின்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். எனக்கு இப்போ நான் போட்டிருக்க அளவே சரியாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி குக்கரை மூட வேண்டியதுதான். வெயிட்டும் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணணும். ஒரு விசில் வந்துருச்சு. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். பாருங்க, குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சாதம் எதுவும் உடையாமல் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ நம்ம வந்து உடனே கிளறக்கூடாதுங்க. எப்போதுமே பிரியாணிக்கு வந்து நீங்கள் உடனே கிளறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஆற விட்டுறணும். பாருங்கள், நான் உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டியிருக்கிறேன். சாதம் பாருங்கள் முழுசாகவே இருக்குது, எதுவுமே உடையில. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். இதே முறையில் நீங்களும் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.